ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அந்த கட்சியில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கலுக்கு காரணம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இல்லை, நான் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். ஒரு சூட்சமமான ஒரு பலம் உண்டு. அதாவது மக்களோட பல்ஸ் அவருக்கு தெரியும். அன்புமணி ராமதாஸுக்கு மக்களோட பல்ஸ் தெரியாது, ராமதாஸுக்கு நல்லாவே தெரியும். நான் ஸ்டாப் காமெடி ஓடிட்டு இருக்கு பாமக. அப்பாவுக்குள்ள பிள்ளைய அப்பா நீக்கிறாரு, ஆனால் அப்பாவுக்குள்ள நீக்கல ஒழிய நான் தான் தலைவர். மகனை பதவியிலேருந்து நீக்கினதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, ஒன்றா ரெண்டா நிறையா இருக்குது. அப்பப்போ நான் சொல்லுவேன்றார் அப்பா, ஆனால் அதுக்கு பிறகு அவர் சொல்லவே இல்லை. தலித் சடலங்களை வன்னியர் தெருக்கள் வழியாக எடுத்து செல்ல முடியாதுன்னு போது ஏறிவிட்டு தன் தோள்களில் சுமந்து தலித் சடலங்களை வன்னியர் கோயில். அதே மாதிரி 98 அவங்க முதல் கவர்மெண்ட் வந்தோன்னா தலித் ஏழுமலையாக அவரை தான் மந்திரி. லவ் பண்ண போகிற பசங்க இவங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ண போகிறவங்க எல்லாருமே டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு கொஞ்சம் வாயில் ஒரு சிகரெட்டை வச்சுட்டு தான் போவாங்க. இது புதுசாக என்னத்தை அவர் கண்டுபிடிச்சாரு? இது அப்பட்டமான சாதி வழி பேச்சு. காலையில் மாறினதோட விளைவை அனுபவிக்கிறார். இல்லாட்டி அதிமுக கூட்டணியோட பிஜேபி போயிருந்த அதிமுக பாமக போயிருந்தா 8 சீட்டு மினிமம் ஜெயிக்கிறார். இன்னைக்கு ஒரு 3 MP பாமக கிட்ட இருந்தா மோடி வீடு தேடி ராமதாஸை பார்ப்பாரு. பட் எனிவே இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஃபைட், இதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. பிரச்சனை என்ன வரைக்கும் தீர்ந்த பாடி இல்லை. யாராவது செய்தி தொடர்பாளர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்க பிரச்சனை தீர்ந்துடுச்சு அப்படி. பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா அது கூட்டணி கிடையாது. நாரஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் முன்னிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். பாமக மாதிரியான ஒரு மூத்த கட்சி, ஒரு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு டிசைனிங் ஃபேக்டரா இருந்த ஒரு கட்சி பாத்தீங்கன்னா இப்போ தலைமைக்குள்ளேயே மோதல் நடைபெற்று இருக்கு. நிறுவனம் இருந்து எப்பயுமே தலைவரே ஆக மாட்டேன்னு சொன்னவர் 45 வருஷம் கழிச்சு நான் தான் தலைவர், நானே தலைவர் பதவி எடுத்துக்கிற விஷயங்கள் சொல்றாரு. அன்புமணி மீது நிறைய அதிருப்திகள் அவர் வெளியிடுறாரு. நிறைய காரணம் இருக்கு, அதை இப்ப சொல்ல விரும்புகிற விஷயம்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அன்புமணி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, நானே தலைவராக செயல்படுவேன், நான் என்னன்னா பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்கின்றாரு. என்ன நடக்குது பாமக? நான் ஸ்டாப் காமெடி ஓடிட்டு இருக்கு பாமக. அப்பாவுக்குள்ள பிள்ளைய அப்பா நீக்கிறாரு, ஆனால் அப்பாவுக்குள்ள நீக்கல ஒழிய நான் தான் தலைவர்ன்றாரு. மகனை பதவியிலேருந்து நீக்கினதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, ஒன்றா ரெண்டா நிறையா இருக்குது. அப்பப்போ நான் சொல்லுவேன்றார் அப்பா, ஆனால் அதுக்கு பிறகு அவர் சொல்லவே இல்லை. நிறுவனர் தன்னைத்தானே தலைவராக பாவித்து கொள்ளக்கூடிய நியமித்து கொள்ளக்கூடிய அதிகாரம் பாமக நிறுவனருக்கு இல்லை என்று கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள். கட்சியுடைய உப விதிகளை சுட்டி காமிச்சு பைலாஸ் படி பார்த்தீங்கன்னா பொதுக்குழு தான் அவரை தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டு ராமதாஸை கொண்டு வர முடியும். ஏன்னா பொதுக்குழுல தான் அவர் வரார். ஆனால் இது எதை பற்றி கவலைப்படாமல் டாக்டர் ராமதாஸ் அவர் இஷ்டத்துக்கு அவர் பண்ணிட்டார். டிசம்பர்லேயே அதான் சொன்னார், என் கட்சி நான் தான் முடிவு பண்ணுன்ற மாதிரி விஷயங்கள் அவர். ஆமாம், அது அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவறானவை. அது எல்லோருக்குமான கட்சி. அது பாட்டாளி சொந்தங்கள் சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துகளுக்கு இணையா சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கான கட்சி தான். ஓப்பன் ஆரம்பிச்சு எல்லாமே கன்சிக்யூட்டிவ் பிளான் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க அந்த நம்ம கட்சியில். ஆமாம், அது இன்னைக்கு எல்லாருக்குமான கட்சின்னு தான் அவர் சொல்லுவார். உண்மையில் அது வன்னியர்களுக்கான கட்சி தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஓப்பனிங் டைம்ல திருமாவளவனை இவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார். தலித்து சடலங்களை வன்னியர் தெருக்கள் வழியாக எடுத்து செல்ல முடியாதுன்னு பொழுது ஏறிவிட்டதற்கு தன் தோள்களில் சுமந்து தலித் சடலங்களை வன்னியர் ஊர்ல இது பண்ணதுனால தமிழ் குடிதாங்கிற பேர் எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி 98 அவங்க முதல் கவர்மெண்ட் வந்தோன்னா தலித் ஏழுமலையாக அவரை தான் மந்திரி அமைச்சர். ஆகவே இவ்வளவு தூரம் நல்ல பண்புகளை கொண்ட ராமதாஸ் அவர்கள் பிற்காலத்தில் 2003 வேலூர் திவ்யா இளவரசன் காதல் விவகாரத்துக்கு பிறகு அப்பட்டமான சாதியவாதியாக மாறி போனார். ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ண போறவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டு டிப்டப்பாக தான் போவான், பஞ்சபாராதியாவாக போவான் இல்லையா? இது என்ன புது கண்டுபிடிப்பு மாதிரி சொன்னார் டாக்டர் ராமதாஸ். லவ் பண்ண போகிற பசங்க இவங்க ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ண போகிறவங்க எல்லாருமே டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வாயில் ஒரு சிகரெட்டை வச்சுட்டு தான் போவானுங்க. இது புதுசாக என்னத்தை அவர் கண்டுபிடிச்சாரு? இது அப்பட்டமான சாதி வழி பேச்சு. அதனால தான் நாடக காதல்னது அப்பா அம்மா சமூகத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றது இத்தகைய பிற்போக்குத்தன்மை உச்சத்தை தொட்டார் ராமதாஸ். ஆனால் அவர்கிட்ட ஒரு சூட்சமமான ஒரு பலம் உண்டு. அதாவது மக்களோட பல்ஸ் அவருக்கு தெரியும். அன்புமணி ராமதாஸுக்கு மக்களோட பல்ஸ் தெரியாது, ராமதாஸுக்கு நல்லாவே தெரியும். 24 பிஜேபியோட போவாத அதிமுகவோட போயிடலான்னு ராமதாஸ் சொன்னதை கடைசி நிமிஷத்தில்
முதல்ல ஒத்துக்கிட்ட அன்புமணி கடைசி நிமிஷத்துல அதை தூக்கி அடிச்சுட்டு சிவி சண்முகம் கேட்கும் சண்முகம் நைட் வரைக்கும் போய் தைலபுரத்தில் உட்காந்து பேசிட்டு காலையில மாறினதோட விளைவை அனுபவிக்கிறார். இல்லாட்டி அதிமுக கூட்டணியோட பிஜேபி போயிருந்தது, அதிமுக பாமக போயிருந்தா 8 சீட்டு மினிமம் ஜெயிக்கிறாங்க. 8 சீட்டு ஜெயிக்கிறாங்க கூட்டணி, 3 சீட்டு பாமக ஜெயிக்குது. இன்னைக்கு ஒரு 3 எம்பி பாமக கிட்ட இருந்தா மோடி வீடு தேடி வந்து ராமதாஸை பார்ப்பாரு. அதை கெடுத்தது அன்புமணி தான்ற ஆதங்கம் ராமதாஸுக்கு உண்டு. அப்பா வந்து அதிமுகவோடையும் புள்ள பிஜேபியோடும் போகணும் இருந்தாங்க. இப்போ அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றா ஆயிடுச்சு. அப்போ இந்த சண்டைக்கு என்ன காரணம்? இந்த சண்டைக்கு வெளியில சொல்லப்படுற காரணங்களை விட வெளியில சொல்லப்படாத காரணங்கள் அதிகம். வெளிப்படையா அப்பா மகனை பத்தி சொல்றாரு, இதுக்கு நிறைய காரணம் இருக்குது, 1 2 அப்பப்போ நான் எடுத்து விடுவேன்றாரு. ஏன் இப்பயே விடுங்களேன்? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை சடனாக கட்சி பதவியிலிருந்து தூக்கிட்டு தன்னை தலைவராக மாற்றிக்கொண்டது அவங்களுடைய கட்சி உபவிதிகளின்படி செல்லுபடி ஆகாது என்று தான் விவரம் அறிந்தவர்கள் சொல்லுகிறார். பட் எனவே இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஃபைட், அதுக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் கிடைக்காது. பிரச்சனை இன்ன வரைக்கும் தீர்ந்த பாடு இல்லை. யாராவது செய்தி தொடர்பாளர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னீங்க பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு. பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா அது வந்து கூட்டணி கிடையாது, அது ஒரு அர்த்தம். பிரச்சனை தீருதுன்னா வேற ஏதோ கன்சிடரேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த பிரச்சனையோட உண்மையான காரணங்கள் வேறு வேறு என்று தான் விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். அரசியல் காரணங்கள் கிடையாது, வேறு தனிப்பட்ட காரணங்களால் தான் இந்த சிக்கல் உருவெடுத்திருக்கிறது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இஃப் இட் இஸ் ட்ரூ, கண்டிப்பாக வந்து அது வந்து பாமகவுக்கு பெருத்த சேதாரத்தை விளைவிக்கும். என்ன அடிப்படையில் அவர் சொல்றாரு, அன்புமணி நீக்கும் போது காரணம் இருக்குது, 1 2 நிறைய காரணம் இருக்குது, சிறுக சிறுக சொல்லுன்றாரு. எதுக்கு சிறுக சிறுக சொல்லணும்? பெருக பெருக சொல்லணும். எடுப்பில்லையா? 5 நாள் 20 நாள் ஊரை போட்டு அதுக்குள்ள எல்லாரும் இதை மறந்துடுவான். நீங்க உங்க விஷயத்துக்கு செய்யறது செஞ்சுட்டு இருப்பீங்க. இல்லை, அவர் ஆல்ரெடி சொன்ன விஷயம் நிறைய முரண்பாடான விஷயங்கள் தான் இருக்கு. கூட்டணி சார்ந்த விஷயங்களும் சரி, சப்போஸ் என் குடும்பத்திலேருந்து யாராவது கட்சிகளை நான் கொண்டு வந்தேன்னா அந்த கட்சி விசாரிங்கலாம் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, காலப்போக்கில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறும்னு எடுத்துக்கிட்டாலுமே திடீர்னு ஒரு குற்றச்சாட்டை அதுவும் அவரோட பையன் மேலே வைக்கிறதும், நான் அவர் செயல் தலைவராக இது பண்றேன், நான் தான் அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்றோம். கட்சிக்குள்ள வந்து செகண்ட் கேடர் லீடர்ஸ் எல்லாமே வந்து இப்போ அன்புமணி பக்கம் நிற்கிறாங்கன்ற ஒரு இது இருக்குல்ல. ஏன்னா திலகபாமா, பாமகோட பொருளாதார திலகபாமா வந்து இது ஒரு ஜனநாயக படுகொலை, இது வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் எடுத்த முடிவு வந்து நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ எடுத்த முடிவு வந்து ரொம்ப மோசமானது நம்ம விஷயங்கள்லாம் வந்து பதிவு போடுறாங்க. அவருக்கு கட்சியோட பொதுச் செயலாளர் வடிவேல் ராமன் வந்து திலகபாமா ஒரு நோய் கிருமின்ற அளவுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்பாவுக்கும் மகனுக்குமா இருந்த ஒரு சண்டை கட்சிக்குள்ளேயே ஒரு கலவரத்தை ஏற்படுத்திருக்கு. உண்மைதான், நான் அதைத்தான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த சண்டைக்கு வந்து என்ன காரணம் என்பது நமக்கு தெளிவா தெரியல. பொலிட்டிக்கல் ரீசன்ஸா அல்லது பர்சனல் ரீசன்ஸா? பொலிட்டிக்கல் ரீசன்ஸா இருந்தால் அதை களைவது ஈஸி, ஞாபகம் வச்சுக்கணும். பட் பர்சனல் ரீசன்ஸா இருந்ததுன்னா களைவது கடினம். அதை நம்ம விவாதிக்க கூட முடியாது அன்லெஸ் அவர்கள் வாயிலிருந்து வந்தாலே ஒழிய. 2 பேரும் அப்பா என்ன சொல்லல, அப்பா மேல தப்பு இருக்கு, பையன் மேல தப்பு சொல்லவே இல்லை. ஆனா இந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப ஆச்சரியமானவை. அன்புமணியும் ராமதாஸ் தான் அரசியல் கொண்டு வராரு. 2004 ஒரு தேர்தலில் போட்டி போடவே இல்லை. UPA 1 கவர்மெண்ட்ல சுகாதாரத்துறையில் சாதாரணமான டிபார்ட்மெண்ட்டாக அது. ஆனால் அதுவே மகனுக்கு வந்து அரசியல் ரீதியாக யமனா மாறிச்சு. மனிதனுடைய பலமே பலவீனமாக மாறுன்ற மாதிரி. அதனால் இன்னைக்கு போய் நீங்கள் பழைய கதையை பேசி பிரயோஜனம் இல்லைங்க, இல்லைங்களா? இப்போ வாட் நெக்ஸ்ட்னு தான் நீங்கள் பார்க்கணும். வாட் நெக்ஸ்ட்னு போது ராமதாஸ் சொல்றாரு, அன்புமணியை தலைவர் பதவியிலேருந்து தூக்கி செயல் தலைவராக போட்டதுக்கு நிறைய காரணம் இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்லுங்க. அவர் வாயை திறந்தாருன்னா வரும் விஷயம் வெளியில் வரும். ஆகவே ஒரு கட்சி இப்படி பலவீனமாவது என்பது நல்லது கிடையாது தான். ஆனால் அதுக்கு காரணம் அவர்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். எனக்கு தெரிஞ்சு இன்வேரியபிளி மாற்றத்துக்கு இடமின்றி பாட்டாளி மக்கள் கட்சி 26 பிஜேபி அதிமுக கூட்டணியில் சேரும். வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஏடிஎம்கே பிஜேபி அவ்வளோதான். போக முடியாது, விசிகே ஃபேக்டர் இருக்கிறதுனால அங்கே போக முடியாது. விஜயோட போய் வெற்றி வாய்ப்பு கிடையாது. பிஎம்கேக்கு வர வாய்ப்பே இல்லை. அவங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில தான் சேருவாங்கன்னு தான் நான் நம்புறேன். அதற்குள் இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ந்து போகும் என்றும் நான் கருதுகிறேன். ஓகே சார். ஆனா இதுல வந்து இன்னும் ஒரு சில இன்சைட் ஃபேக்டர்ஸ்லாம் சொல்றாங்க, கட்சிக்குள்ள வந்து இவங்களுக்கு சீட்டு கொடுத்த சௌமியாவுக்கு சீட்டு கொடுத்தது தான் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு போகன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர் சொல்றாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. மகளுக்கு சீட்டு கொடுத்த பற்றி மாமனார் இருக்கும், அது அல்ல பிரச்சனை. சம்திங் எல்ஸ், வேற பிரச்சனைகள் இருக்கு கட்சிக்குள்ள. அது கட்சியில் இருக்க முக்கியஸ்தர்களுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் என்றுதான் தகவல்கள் வருகின்றன. அது எதையும் நம்ம பொதுவெளியில விவாதிக்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அந்த கட்சியில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கலுக்கு காரணம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இல்லை, நான் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். தனிப்பட்ட சிலருடைய
விவகாரங்கள், தனிப்பட்ட நபர்களின் சில தனிப்பட்ட விவகாரங்கள் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா நம்ம எதுவுமே பேச முடியாது. குறைஞ்சது ராமதாஸ் வாயை திறக்கணும், ஏன் மகனை இதிலிருந்து நீக்கணும்னு. அப்படி சொன்னார்னா அது குறித்து நம்ம மேல் விவாதங்களை தொடரலாம். இப்போதைக்கு நாம் இதை வேடிக்கை பார்ப்பதை தவிர நம்ம ஒன்றும் ஆப்ஷன் இல்லைன்னு தான் எனக்கு தோணும். இப்போ விஜய் அவர்களோட கட்சியும் அதன் சார்ந்த கூட்டணி, விஜயோட கட்சி வந்து தனியா நிக்குது அப்படின்னா பெரிய அளவுல வந்து யாருக்கு பாதிப்பு இருக்குன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா விஜய் வந்து அதை ஸ்கோர் பண்ணுவாரான்ற இன்னொரு கேள்வி இருக்குல்ல. ஆனா இப்போ ரீசெண்டா அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே லேக்கா இருக்காம. எஸ், ஒரு சாலிட் கோஆர்டினேட்டட் பொலிட்டிக்கல் ஒர்க் இடம் விஜய் கிட்ட இல்லை. மேபி இஸ் வெயிட்டிங்னு கூட சொல்றாங்க, ஜூலைக்கு அப்புறம் அவருக்கு சூடு பிடிக்கணுன்றாங்க. ரெண்டாவது, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஃபைனலைஸ் ஆன பிறகு விஜய்க்கான முக்கியத்துவம் பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், சிறுபான்மையின வாக்குகள் அதற்கு முன்பு விஜய்க்கு வந்தவர்கள் இந்த முறை வர மாட்டார்கள். பெரும்பாலான சிறுபான்மையினர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தோக்கடிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது அவருடைய வாக்குகள் ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் கூட்டணிக்கு, காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸுக்கு தான் போய் சேரும். வேற வழியே உங்களுக்கு கிடையாது. மோடி ஃபேக்டரி இங்கே வந்து எல்லாத்தையுமே ரொம்ப டைல்யூட் பண்ணிடுச்சு, வேறு ஆப்ஷன்ஸே இல்லைன்ற லெவலுக்கு வந்துடுச்சு. விஜய்க்கு ஓட்டு போடுறது திமுக கூட்டணி ஆட்சிக்கு வராமல் தடுக்க உதவுமே அல்லாமல் வேற எந்த விதத்துலையும் லாபம் இல்லை. அதனால டாக்டிக்கல் ஓட்டிங்க்கு மைனாரிட்டிஸ் போவாங்க. அப்படி போகிறாங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு பாதகமாக முடியும். ஏன்னா அவங்க டிஎம்கேக்கு டாக்டிக்கல் ஓட்டிங்க்கு போவாங்க. பிஜேபி தோக்கடைக்கின்றது, யார் ஜெயிக்கணும்னு அடுத்த எலெக்ஷன் பிரச்சனை இல்லை, யார் வரக்கூடாதுன்றதான் பிரச்சனை. பிஜேபி வரக்கூடாதுன்றதான் எய்ம் பண்ணால் கண்டிப்பாக வந்து டாக்டிக்கல் ஓட்டிங் தான் பண்ணுவாங்க. விஜய்க்கு போட்டு வேஸ்ட் ஆக மாட்டாங்க. விஜய் என்ன செய்ய போறான்றதான் மில்லியன். ஏன்னா ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து இந்த ஆர்கனைசரில் வந்து ஒரு கட்டுரை கோட் பண்ணி சொல்லியிருந்தாரு. இது மாதிரி நெக்ஸ்ட் கத்தோலிக் சர்ச்சஸ் தான் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து அவங்க சொல்றாங்கன்ற விஷயங்கள் இந்த வக்ஃப் போர்டுக்கு சொல்லியிருந்தாரு. இப்போ இதெல்லாமே அந்த ஒட்டுமொத்த அந்த மைனாரிட்டி ஓட்டையுமே கன்சல்டேட் பண்ணி டிஎம்கே காங்கிரஸ் பக்கம் தள்ளுவோம்ல. தட்ஸ் அ ப்ராப்ளம். இப்போ அந்த ஆர்கனைசரில் அந்த அடுத்த குழு இவங்க கிறிஸ்டியன்ஸ் தான், அவங்க சர்ச்சஸ் எடுத்துருவாங்கன்னு அந்த போட்ட ஆர்டிக்கலை ராகுல் காந்தியெல்லாம் ட்வீட் பண்ணோன்னா 3 மணி நேரத்தில் அந்த ஆர்டிக்கல் எடுத்துட்டாங்க அவங்க ஆர்கனைசர்லேருந்து. எனவே அது டாக்டிக்கல் மூவ், அவங்க திருந்தலாம் மாட்டாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலைகள் வந்து ப்ளஸ் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்தது. அதற்கு முன்னால் திமுக பிடிக்காமல் விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நினச்ச சிறுபான்மையினர் அப்படியே திரும்பி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போடுவாங்க. யார் வரணுன்றது எய்ம் கிடையாது, வரக்கூடாதுன்னு. ஸோ அந்த கன்சால்டேஷன் நடக்கும்போது அது டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். மைனாரிட்டிஸ் ஓட்டு மிகப்பெரிய அளவில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தான் போகும்போது அது விஜய்க்கு போகும் என்று எதிர்பார்த்தது இன்றைக்கு மாறி இருக்குது. விஜய் உடைக்கக்கூடிய ஓட்டு யாருடைய ஓட்டு? அவங்க திமுக காரர்கள் கனவு காண்பது போல் அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு மட்டும் கிடையாது, திமுக ஓட்டையும் அவர் உடைக்கிறார். ஆனால் இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததால் ஒரு அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு என்னன்னா, விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டுகள் அப்படியே திமுக திரும்பும். ஆன்டி இன்கம்பன்சியை வந்து யார் உடைக்க போறா என்னன்றதுதான் கொஸ்டின். இன்னைக்கு தேர்தல் வந்ததுன்னா திமுக கூட்டணிக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தி, எந்த சந்தேகம். கலாயதார்த்தம் அப்படிதான் இருக்கு. பட்னா 1 இயர் இருக்கு. லாஸ்ட் 1 வீக்ல மாறலாம், லாஸ்ட் 1 டேல கூட மாறலாம். 1 டேக்கு அதிகம், 1 வீக்ல மாறலாம், 1 மந்த்ல மாறலாம். லாஸ்ட் 1 மந்த்ல எல்லாமே மாறலாம். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாட்டில். இந்த அலையன்ஸ் வந்து கன்சால்டேட் பண்ணியிருக்கு டிஎம்கேக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் என்பது 100% உண்மை. விஜய் வில் பி தி லூசர். அவர் கடந்த காலங்களில் வாங்கலாம்னு நினைத்து கொண்டிருந்த விட குறைவான வாக்குகளை தான் இந்த முறை வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ஏடிஎம்கே மந்திரி சபையிலே இடம் கொடுக்குறான்னு அவங்க வந்து சின்ன சின்ன கட்சிகளை கூட ஆசை காமிக்கலாம். அப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அமித்ஷாவே சொல்லியிருந்தாரு. இல்லை அதாங்க, அதில் மாறி மாறி பேசுவாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து மைனாரிட்டிஸ் ஓட்டை டிஎம்கே பக்கம் கன்சல்டேட் பண்ணியிருக்கு. தட்ஸ் அ ஃபேக்ட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு அது மட்டுமே போதுமானா இல்லை. சீமானையும் பிஜேபி பக்கம் சேர்த்துக்கிட்டு அடுத்த 1 வருஷத்தில் பெரிய தவறுகள் ஏதாவது பண்ணிட்டாங்க, கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் மாதிரி ஏதாவது நடந்து போச்சு அப்படின்னா ஃபினிஷ்டு. அது நடக்காத பட்சத்தில் ஈவன் 3 கார்னர் ஃபைட்லையும் டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆஸ் ஆஃப் நவ் இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு கண்டிப்பாக வந்து இந்த 2 பேரில் ரேஸில் முந்துறது திமுக தான்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னும் 1 இயர் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஸ்மால் வில் ஃபினிஷ் ஆஃப் டிஎம்கே. ஓகே, இவ்வளோ உங்களுக்கு பொண்ணாக